ஹலோ அனிமி லவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் தமிழ் எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போகிறோம். எந்த அனிமியோட தமிழ் எக்ஸ்பிளனேஷன் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கில் ப்ளூன்ற ஒரு புது அனிமியோட தமிழ் எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போகிறோம் கைஸ். சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். இந்த அனிமி உண்மையிலே சூப்பராக இருக்கும். ஒரு ஆக்ஷன் காமெடி. ப்ளூ சீசன் 1 எபிசோட் 1. எபிசோடோட ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோவை தான் கைஸ் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ பேர் வந்து ஜூசோ வாகமி. அவர் வந்து ஒரு பயங்கரமான ஹிட்மேன், ஒரு அசாசின் சிண்டிகேட் கீழே வேலை பார்க்குற ஒரு ஹிட்மேன். இந்த ராத்திரியில் நம்ம ஹீரோ எங்கே போகிறாரு பார்த்தீங்கன்னா ஒரு ஒர்க் விஷயமாக தான் போகிறாரு. ஸோ அவரோட ஹிட்மேன் ஜாபுக்காக தான் போகிறாரு. அங்கே போயிட்டு இருக்கும்போது நம்மளோட ஹீரோவோட அசிஸ்டண்ட் கிட்ட கேட்குறாரு ப்ராஜெக்ட் இன்ஃபோ என்னன்னு கேட்கும்போது நம்ம அசிஸ்டண்ட்டும் சொல்கிறாரு ஒரு பாடி கார்ட்ஸ் ஒரு 2-3 இல்லை ஒருத்தர்கிட்ட தான் இருப்பாங்க, நீங்கள் ஈஸியாகவே முடிச்சிடலாம், பயப்பட தேவையில்லன்னும் போது நம்ம அசாசினும் சொல்கிறாரு அப்படியா, ஓகே சரி கன்ஃபார்மாக கேட்க நம்ம அசிஸ்டண்ட்டும் சொல்கிறாரு ஆமாம் 2-3 பேர் தான் இருப்பாங்க, நீங்கள் ஈஸியாகவே முடிச்சிடலான்னு. நம்ம ஹீரோ வந்து சரி ஓகே நான் பார்த்துக்கிறேன்ட்டு வச்சுட்டு உள்ளே போகிறாரு. ஸோ உள்ளே போயிட்டு கதவை திறந்து பார்த்தா அங்கே ஒரு 10-15 பேருக்கு மேலே இருக்காங்க. சூப்பரு அப்படின்ட்டு நம்ம ஹீரோ பயப்படவே இல்லை. ஏன்னா அவர் ஒரு பயங்கரமான ஒரு ஃபேமஸான ஹிட்மேன். ஸோ அவர் போயிட்டு ஒரு சிகரெட் எடுத்து வாயில் வச்சுட்டு லைட் இருக்கான்ட்டு கன்னை நீட்டுறவங்கிட்ட பார்த்தே கேட்குறாரு. ஸோ அங்கே இருக்கணும் யார் ராணின்னு கோவத்தில் கன்னை நீட்ட யாரையும் நம்ம ஹீரோ வெறித்தனமாக வேட்டையாடிட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது அங்கே எவனோ ஒருத்தர் ஒரு முக்கியமான பொருள் எடுத்துகிட்டு தப்பிச்சு ஓட பார்க்குறான். ஸோ நம்ம ஹீரோ அவனை தான் பிடிக்க வந்துக்கிறாரு. வேகமாக போயிட்டு அவனை பிடிச்சி மடக்கினாரு. ஸோ அவன் பயப்படுறான், இவனை ஏன் அமிச்சாங்க அப்படின்ற மாதிரி. ஏன்னா நம்ம ஹீரோவை பற்றி அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. நம்ம ஹீரோ காசு கொடுத்தா யாரை வேணால் போட்டு தள்ளுவார். ஸோ அந்த காண்டில் அவன் வேகமாக அலைய முடியுது. ஸோ நம்ம ஹீரோவோட டீம் வராங்க. பறிமுதல் பண்ண பொருள்லாம் பார்க்கும்போது அந்த சூட்கேஸில் என்ன இருந்ததுன்னா ஒரு குளவியோட கூடு தான் இருந்தது. ஸோ அந்த குளவி கூடு தான் இருந்து நம்ம ஹீரோவும் பார்த்துட்டு வேப்ஸ் நெஸ்டான்னு பார்க்குறாரு. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் ஹீரோட அசிஸ்டண்டான நெகட்டவும் போய் ஒரு ரேமன் ஷாப்பில் ரேமன் சாப்பிட்றாங்க. ஸோ நெகட்டோ நம்ம ஹீரோ அவரோட அப்பார்ட்மெண்ட்டில் ட்ராப் பண்ணிடுறோம். நம்ம ஹீரோ லிஃப்ட் ஏறும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பையன் வந்து தெரியாமல் இடிச்சிடுறான். நம்ம ஹீரோ வந்து அவனுக்கு ஒன்றுமே ஆகலை, ஜாபில் இருக்க ப்ராப்ளம்ஸ்னால. ஸோ அவங்க ஒய்ஃப் அவங்கள விட்டுட்டு போயிட்டாங்க. ஸோ அதை நினச்சிட்டு நம்ம ஹீரோ பால்கனியில் உட்காந்துட்டு சிகரெட் பிடிச்சிட்டு இருக்க. நம்ம ஹீரோ வந்து என்ன வாழ்க்கடா இது, ஒரு மாதிரி போரிங்கான வாழ்க்கை நம்மளுக்கு போதேன்ட்டு ஃபீல் பண்ணிவிட்டு சரி நம்மளோட ஹீரோவோட அசிஸ்டன்ட் சொல்கிறாரு பாஸ் நான் சாவி இங்கே வச்சுட்டு உங்கள் ரெஸ்ட் ரூம் மட்டும் யூஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பண்ணுது. அவர் நெஞ்சை பிடிச்சிட்டு உக்காந்து கண்ணெல்லாம் இருட்டுது. நம்ம ஹீரோ அங்கேயே அன்கான்ஷியஸ் ஆயிடுறாரு. நெக்ஸ்ட் இல்லை நம்ம ஹீரோ கண் முழிச்சு பார்த்தா ஒரு லேபரட்டரியில் கண் முழிக்கிறாரு. ஸோ அங்கே இருக்கிறவங்கள பார்த்து எரின்றாரு. அவங்களுக்கு ஹீரோவுக்கு தெரிஞ்சிருக்கு போல. ஸோ அவங்களும் சொல்கிறாங்க நீ என்னோட லேபில் தான் இருக்க, ஸோ ஃபஸ்ட்டு உன்னோட பேரையும் நீ யாருன்றதையும் சொல்லுன்னும் போது நான் வந்து ஜூ அசாசின் சிண்டிகேட்டு கீழே வேலை பார்க்குற ஜோசோ வாகமி, நான் வந்து ஒரு ஹிட்மேன் அப்படின்னு சொல்ல. ஸோ நான் யாருன்னு கேட்க வந்து நீ வந்து அதே ஜூ சிண்டிகேட்டுக்கு கீழே வேலை பார்க்குற சீஃப் சயின்டிஸ்ட்னு சொல்ல. ஓகே உன்னோட மெமரியும் நல்லாயிருக்கும், உன்னோட வைட்டல்ஸும் சூப்பராக இருக்குது, பட் எங்கேயோ தப்பு நடந்திருக்குன்னு அவங்க அந்த வேப்ஸை பற்றி சொல்ல. இது சாதாரண வேப் பார்க்குறாரு. பார்த்தா நம்ம ஹீரோ திரும்பவும் பேக் டு மிடில் ஸ்கூல் பையனாகவே மாறிட்டார் அந்த வேப்ஸ் கடித்ததில். ஸோ கைஸ் இதான் இந்த ஸ்டோரியோட மிடில் ஸ்கூல் போக முடியாது. ஏன்னா அந்த பாஸ் வந்து அவரோட பொண்ணை கண்காணித்துக்காக ஒரு இன்வெஸ்டிகேஷன் வேலை கொடுக்குறாரு. நம்ம ஹீரோ வந்து நீங்கள் ஒரு டவுட்டிங் டேட், அதனால் இந்த வேலையெல்லாம் என்னால் பார்க்க முடியாதுன்னு சொல்ல அந்த பாஸ் வந்து நான் உனக்கு பே பண்ணுறேன்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோவும் ஒத்துக்கிறாரு. ஸோ நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ யூனிஃபார்ம்லாம் போட்டு பார்க்காம ரெடி ஆகிறாரு. தன் ஹீரோவோட அசிஸ்டண்ட் வந்து ஒரு கேமரா இருக்கிற ஒரு கிளாஸையும் கொடுக்குறாரு, அவர் வந்து இவருக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறதுக்காக. ஸோ நெக்ஸ்ட் சீனில் நம்ம ஹீரோவும் ஸ்கூலுக்கு போகிறாரு. ஸ்கூலுக்கு போய் இன்ட்ரோடக்ஷன் நடக்குது. ஒரு பையன் இன்ட்ரோடக்ஷன் முடிச்சுட்டு வரான். நெக்ஸ்ட் நம்ம ஹீரோ தான் போய் இன்ட்ரோடக்ஷன் பண்ண சொன்னால் நம்ம ஹீரோ சலிப்பாக என் பேர் ஜூசோ வாகமி, எனக்கு நைஸ் டு மீட் யூன்னு சொல்லிட்டு அவ்வளோதான்ட்டு போகிறாரு. பசங்கள்லாம் யாரா ஒரு மாதிரி ஃப்ரீக்காக இருக்கான்னு பார்க்க நம்ம ஹீரோக்கு கடுப்பாய் திரும்பவும் வந்து நான் சில விஷயத்த சொல்லணும்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் ஹாபின்ஸ் எதுவுமே இல்லை, ஸ்பெஷல் டேலண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்னைப்பிங்னு வளர்றாரு. நம்ம பசங்கள்லாம் என்னது கன்னான்னு பார்க்க இல்லை தெரியாமல் சொல்லிட்டேன், ஐயோ பதட்டப்பத்து இல்லை இது ஸ்னைப்பிங் கிடையாது, நான் வந்து சர்வைவல் கேமில் யூஸ் பண்ணுற டாய் கன்னை சொன்னேன் சமாளிச்சுட்டு நம்ம ஹீரோ உக்காந்துடுறாரு. ஸோ நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா கிளாஸ்லாம் முடிஞ்சு நம்ம ஹீரோ வீட்டுக்கு போகிறதுக்காக அவரோட லாக்கர் ரூம் கிட்ட நிற்கிற 2 பொண்ணுங்க வந்து அவரை இடிச்சிட்டு ஓ சாரி ஒக்கட்டா பாய் நம்ம ஹீரோவை கலாய்க்கிறாங்க. ஸோ இன்னொரு பொண்ணு சொல்கிறேன் அவனை ஸ்னைப் பண்ணிட போகிறான்டின்ட்டு அப்படின்னு இன்னும் ஹீரோவை கலாய்க்கிறாங்க. ஸோ நம்ம ஹீரோவும் ஒரு பெரிய மனுஷன்றதுனால சரி வேணாம் விட்டுருன்ட்டு
இதை ஒரு பெருசாகவே எடுத்துக்கல. ஸோ நெக்ஸ்ட் இல்லை நம்ம ஹீரோவோட வீட்டில் தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோவோட அசிஸ்டண்ட் வந்து ஹீரோக்கு சமைச்சு சாப்பாடு கொடுத்துட்டு நீங்கள் இன்ட்ரொடக்ஷன் எனக்கு கேவலமாக பண்ணீங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க 2 பேருக்குள்ள கான்வர்சேஷன் முடிஞ்சு மறுநாள் ஸ்கூலில் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ வந்து கிளாஸ் அட்டென்ட் பண்ணிட்டு இருக்காரு. எனக்கு படிப்புலாம் என்னால் முடியுமான்னு நம்ம ஹீரோ யோசிக்க டீச்சர் மேக்ஸ் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்காரு. ஸோ நம்ம ஹீரோ அதை கவனிச்சுட்டே இருக்குமா திடீர்னு நம்ம ஹீரோக்கு என்னமோ ஆகுது, படிப்பு மேலே அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வருது. ஸோ மேக்ஸ் கிளாஸ் அவ்வளோ ஆர்வமாக கவனிக்கிறாரு. ஹோல் நம்பர், நெகட்டிவ் நம்பர், நேச்சுரல் நம்பர்னு சொல்லிட்டு வேற லெவலில் மேக்ஸ் நோட்ஸ் எடுக்கிறாரு, கிளாஸ் கவனிக்கிறாரு. அவருக்கு உண்மையிலே பிடிச்சிருக்கு. ஸ்டடின்றது இவ்வளோ ஃபன்னாக இருக்குமான்ட்டு நம்ம ஹீரோவும் வேகமாக படிக்க. நெக்ஸ்ட் இல்லை சயின்ஸ் கிளாஸ் நடக்குது. அப்பயும் நம்ம ஹீரோ கண் கலங்கி ஸ்டடி ரொம்பவே ஃபன்னாக இருக்குன்னு அப்படின்ட்டு பார்க்குறாரு. ஸோ நெக்ஸ்ட் இல்லை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நடந்து நம்ம ஹீரோவுக்கு படிப்புனா ரொம்ப பிடிச்சது. ஏன்னா நம்ம ஹீரோ வந்து சின்ன வயசுலேருந்து ஆளை போட்டு தள்ளுன்ற மாதிரி. ஸோ இப்படி நடந்துட்டு இருந்து நெக்ஸ்ட் இல்லை நம்ம ஹீரோ வந்து அவரோட வீட்டுக்கு தான் போகிறாரு. ஹோம் ஒர்க் செஞ்சுட்டு இருக்காரு. ஸோ அதை அவர் அசிஸ்டன்ட் பார்த்து ஷாக்கிங்காக பார்த்துட்டு என்ன ஆச்சு பாஸுக்குன்ற மாதிரி பார்க்குறாரு. ஸோ நெக்ஸ்ட் இல்லை திரும்பவும் பேக் டு ஸ்கூலை காட்டுறாங்க. ஸ்கூலை காட்டும் போது அந்த ஸ்கூலில் வந்து ஒரு பாண்டா ஜெட்டி போட்ட மாதிரி எவனோ வந்து ஒருத்த வந்து அட்ராசிட்டி பண்ணிட்டு இருக்கான். ஸோ அந்த பேரே பாண்டா மாஸ்க்கு தான். ஸோ நம்ம ஹீரோலாம் கிளாஸை முடிச்சுட்டு வராரு. வந்து பார்க்கும்போது அந்த பாண்டா மாஸ்காரன் வந்து வெளியே செக்யூரிட்டிலாம் அடித்து போட்டுட்டு வெறும் ஜெட்டியோட நிற்கிறான். ஸோ அப்படி இருக்குமா அங்கே 2 பொண்ணுங்க அந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட போய் பிரச்சனை பண்ணுறான். அவன் யாருன்னு கேட்கும்போது அவன் ஒரு பர்வெட்டுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அங்கே போயிட்டு அவன் ஒரு கேவலமாக பண்ணிகிட்டு இருக்கான். அந்த பெண்ணுங்களும் பயந்துட்டு போடா கேவலமானவனே சொல்ல ஹீரோவோட அசிஸ்டன்ட் சொல்கிறாரு. அவங்க தானே உங்ககிட்ட ஆட்டிடியூடாக நடந்துக்கிட்டாங்க. ஸோ அவங்கக்கிட்ட வந்து நீங்கள் ஹெல்ப் பண்ண தேவையில்லைன்னு சொல்லவும், இல்லை அவங்களுக்கு என் டாட்டர் வயசு தான் ஆகும். ஸோ நான் வந்து என்ன தான் மிடில் ஸ்கூல் பையனாலும் எனக்கு ஆக்சுவலி 39 இயர்ஸ் ஓல்ட் ஆகுது. ஸோ நான் ஹெல்ப் பண்ணுவேன்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருந்த ஒரு பையனோட டப்புன்னு சொல்லிட்டு அந்த ஸ்மோக் ஸ்க்ரீன்லேயே வந்து உள்ளே பூந்து தன்னோட சிக்னேச்சர் மூவ் ஆன இல்லை நம்ம ஹீரோ வந்து அந்த பாமை மேலே தூக்கி போட்டு ஸ்வாகா வந்து அந்த பாமை வெடிக்க வச்சுட்டு அவன் கதையும் முடிச்சு கவுத்து போட்டுறாரு. ஸோ இப்படியே யாருக்குமே எதுவுமே ஆகாமல் அந்த பிரச்சனையும் முடிய ஸ்மோக்கும் விலகுனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த 2 பொண்ணுங்களும் ஓகே இல்லை வாகமி நீ எங்களை காப்பாற்றின அப்படின்ற மாதிரி கேட்க நம்ம ஹீரோவும் ஒரு சமாளிப்பை போடுறோன்ட்டு இல்லை யாரோ வந்து அவனை அடிச்சுட்டு போயிட்டாங்க, நான் ஒரு நார்மல் மிடில் ஸ்கூல் பையன்தான் அப்படின்னு சொல்லிட்டு மோசமாக சமாளிக்க அவங்களும் வேணுன்னு பார்க்க. ஸோ நம்ம ஹீரோவும் கிளம்பிடுறாரு. ஸோ நெக்ஸ்ட் சீனில் நம்ம ஹீரோவோட வீட்டில் தான் காட்டுறாங்க. ஸோ நம்ம ஹீரோவும் அவரோட அசிஸ்டண்ட்டும் பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ வந்து இல்லை எனக்கு ஸ்மோக்கெலாம் வேணாம், நான் இந்த பாடியில் தாங்காதுன்னு சொல்ல நம்ம ஹீரோவும் போயிடுறாரு. பால்கனியில் நின்று பார்க்குறாரு. நம்ம ஹீரோக்கு ஒரு ரிலீஃபாக இருக்குது. என்னடா இது, நம்ம இதுக்கு முன்னாடி நிறைய ஒர்க் பண்ணியிருப்போம். ஸோ அப்போல்லாம் இல்லாத நிம்மதி இப்போ அவங்கள காப்பாற்றிட்டு வந்தோடனே இருக்குன்ற மாதிரி நினைச்சதுனால பேக் டு மிடில் ஸ்கூல் பையனாகவே மாறிடுறாரு. ஸோ மாறினதுக்கப்புறம் தன்னோட பாஸ் வந்து அவருக்கு வந்து ஒரு ஸ்கூலுக்கு போக சொல்லி அங்கே ஒரு இன்வெஸ்டிகேஷன் வேலையை அசைன் பண்ண நம்ம ஹீரோவும் பணத்துக்காக போகிறாரு. ஸோ போனதுக்கப்புறம் அவர் கடித்த வேப்ஸோட பொண்ணு, அந்த கம்பெனியோட பிரசிடெண்டோட பொண்ணு அங்கே தான் இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன நடக்குதுன்ற ஒரு ஃபன் அண்ட் ஆக்ஷனோட காட்டின அனிமே தான் கீல் ப்ளூ. இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச அனிமே. ஸோ கீப் வாட்சிங் கைஸ், கண்டினியூவாக பாருங்கள். ஸோ அவ்வளோதான் கைஸ், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ்.